வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் தமிழ் புத்தாண்டு 2025 மற்றும் 2026 கான தமிழ் புத்தாண்டின் பெயர் விசுவா வசு வருட பலன்கள் எவ்வாறு இருக்கும் ஒரு சிறப்பு கண்ணோட்டம். உலக நாடுகளிடையே அரசியல் தலைவர்களுக்குள் விரோத மனப்பான்மை ஏற்பட்டு அதனால் அண்டை நாடுகளுடன் பிரச்சனைகள், போர் மற்றும் போர் பதற்ற சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கக்கூடும். ஆண்டின் முன்பகுதியில் மழை குறைவாகவும் ஆண்டின் பின்பகுதியில் நல்ல மழை பொழிவும் இருக்கக்கூடும். விளையாட்டுத் துறையில் புதிய உச்சத்தை தொடரக்கூடிய வகையில் முன்னேற்றமும் வெற்றியும் வசப்படும். மாணவர்கள் கல்வி கடின உழைப்பை முன்னிறுத்தி நல்ல கல்வியை கற்று அவர்கள் வெற்றி பெற வேண்டியது அவசியமாக இருக்கக்கூடும். கல்வியில் சிறப்பான மெனக்கெடுதல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக கிரக சூழ்நிலை அமைந்துள்ளது. எனவே படிக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல கவனமுடன் படித்து முன்னேற்றம் காண வேண்டிய தருணமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கிறது. அதர்ம செயல்கள் உலகளவிலும் தலை தூக்கும். அதனால் ஜனங்களுக்கிடையே ஒரு குழப்பமும் பதற்றமும் நீடித்து கொண்டே இருக்கும். உலகத்தில் அநேக இடங்களில் நெருப்பினால் சேதம் இருக்கக்கூடும். நெருப்பு சம்பந்தமான வகையில் தீமைகள் நிகழும். தீ விபத்துக்கள் அடிக்கடி செய்திகளாக கேட்ட வண்ணம் இருக்கக்கூடும். எச்சரிக்கையாக இருத்தல் அவசியம். இதனால் நெருப்பினால் சேதங்கள் கூடுதலாக இருக்கும். மேலும் தட்பவெப்பநிலையில் வெப்பம் கூடுதலாக இந்த விசுவா வசு ஆண்டில் உணரப்படும். கருப்பு நிற தானிய வஸ்துக்கள், பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள் நன்கு விளையும். இதனால் லாபம் பெருகும். விலை கட்டுக்குள் இருக்கும். மீடியா, விளம்பரம், டிவி, பத்திரிகை, ஜோதிடர்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். இவர்கள் விருத்தி அடைவார்கள். இவர்களுடைய தேவைகள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் மக்களிடையே நல்ல அதிகரிக்கும். பணப்புழக்கம் சரியான வகையில் தேவையான நேரத்தில் மக்களுக்கு கிட்டுவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பர். விவசாயம், கால்நடை, பால் உற்பத்தி இவை சார்ந்த வகைகளில் நல்ல அனுகூலமும் விருத்தியும் லாபங்களும் இருக்கக்கூடும். விலைவாசி கட்டுக்குள் இருக்கும். பயிர்கள் செழிப்பாக விளைந்து நல்ல லாபங்கள் ஏற்படும். இதனால் விலைவாசி கட்டுக்குள் இருக்கும். மக்கள் இதையே விரும்பக்கூடும். ஆன்மீக நாட்டம் மக்களிடையே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா, புண்ணிய ஸ்தலங்கள் தேடி பிரயாணப்பட்டு குடும்பத்துடன் நண்பர்களுடன் எல்லாம் பிரயாணப்பட்டு புனித ஸ்தலங்களுக்கு சென்று கடல் நீராடல், ஆறு படுக்கைகளில் நீராடல், விசேஷமான தெய்வ கஷேத்திரங்களுக்கு சென்று வருவதால் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடும். இதனால் இந்த விசுவாவசு ஆண்டில் அநேகம் பேர் புண்ணிய யாத்திரை மேற்கொள்ளக்கூடும். வெளிநாடு யாத்திரை வசப்படும். வெளிநாடு உல்லாச வாழ்வு, வெளிநாடு சுற்றுலா போன்றவையெல்லாம் இந்த விசுவாச ஆண்டில் மக்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் வகையில் இருக்கும். இதனால் ஜனங்கள் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். ஜனங்களுடன் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ வசதிகள் நன்றாக இருப்பதால் அவர்கள் நல்ல ஆரோக்கியம், உடல் நலம் ஆகியவற்றை மருத்துவர் ஆலோசனைப்படி பேணுவதால் இந்த ஆண்டு ஜனங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் மன உறுதியுடனும் மன நிம்மதியுடனும் இருப்பர். தங்கம், வைரம், நவரத்தினம் இவைகள் விலை ஏற்ற இறக்கத்துடன் இந்த விசுவாச ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடும். மக்கள் வெளிநாடுகளுக்கு விரும்பி கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு, உல்லாசம், வேலைவாய்ப்பு என
நிறைய பேர் வெளிநாடு செல்ல திட்டமிடுவர். அது பலிதமாவதால் மக்களிடையே நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடும். சொத்துக்கள் வகையில் புதிய வீடு, மனை, இடம், வாகன வசதி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போன்றவற்றையெல்லாம் மக்கள் வாங்கி குவிப்பர். இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல மனமகிழ்ச்சி ஏற்படும். பணலாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குழந்தைகள் நலனிலும் மூத்தோர் உடல் நலம் குன்றியவர் அவர்களுடைய மருத்துவ செலவுகள், மருத்துவ ஆலோசனை எல்லாம் கவனத்துடன் சரிவர செய்து கொண்டு அவர்கள் உடல் நலம் பேணுவது அவசியமாக இருக்கக்கூடும். குறிப்பாக குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. குடும்ப உறுப்பினர்களுக்கு குழந்தை நலன் மற்றும் முதியோர் உடல் பராமரிப்பு, ஆரோக்கிய பராமரிப்பு அவற்றில் நல்ல கவனம் தேவை. தக்க சமயத்தில் மருத்துவ ஆலோசனை பெற்று பேணுவதால் உடல் நலம், ஆரோக்கியம் மேம்படும். எனவே மக்கள் இந்த விசுவாச ஆண்டில் நல்ல ஆரோக்கியமும் விலைகள் கட்டுக்குள் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடு கல்வி, உயர்கல்வி, உல்லாச பிரயாணம் எல்லாம் மேற்கொள்வதாலும் புதிய வாகனம், வீடு சேர்க்கை ஏற்படுவதாலும் மக்கள் நல்ல சுபீட்சத்துடன் மனமகிழ்ச்சியுடன் வாழக்கூடும். நன்றி, வணக்கம்.